சிறகடிக்க ஆசை சீரியல் நெக்கான எபிசோடில் சிந்தாமணி வந்து ரோஹிணி கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவள் தலைவி ஆனால் ஆகிட்டு போட்டோம், அதில் எவ்வளோ சிக்கல் இருக்குது தெரியுமா? அந்த சைடு உள்ள ஆட்களெல்லாம் நான் எப்படியாவது பணம் மூலியமாக என் சைடு இழுத்து காட்டுறேன், அவளை அனாதையாக்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரோஹிணி வந்து இல்லை, அவள் வந்து பிரில்லியன்ட், இது எதுவுமே நடக்காதுங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. முத்து கூட அவள் கூட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி வந்து ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் மீனா வந்து நம்ம முத்தும் ரவிக்கிட்டையும் வருவாங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணலாம்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது அதெல்லாம் முடியாது, நம்ம பேரை நம்மளே கெடுக்கிற மாதிரி இருக்கும், இனிமேல் நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரவி வந்து நாங்களும் சுருதியும் வந்து வெளியூருக்கு போகிறோம், அதுக்கு காரணம் நீங்கள் தான் இந்த ஐடியா கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹோட்டலில் வந்து முத்துவும் மீனாவும் சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க சுருதியோட ஹோட்டலில். அப்போ அந்த நீத்து பொண்ணு வரும். நீங்கள் 2 பேர் தான் சேர்ந்து ரவி எங்கேயோ ஒழிச்சு வச்சுருக்கீங்க, இன்றைக்கி ஹோட்டல் ஓப்பனிங் டே, நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவி எங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அவர் வந்து அவங்க ஒய்ஃபோட போயிருக்காங்க. அடுத்தவன் புருஷனுக்கு இப்படி அலையிறிய அப்படின்னு சொல்லிட்டு, என் கேரக்டரை பற்றி பேச நீ யார்? உன் புருஷன் வந்து ஒரு குடிகாரன், அவன் ரவுடி அப்படின்னு சொன்ன உடனே மீனாக்கு வந்து கோவம் வந்துடுது, பிடிச்சி அடிச்சு விட்டுறாங்க. அப்புறம் அந்த பொண்ணு வந்து போயிடுது. இன்னொரு பக்கம் ரோஹிணிக்கு வந்து இன்றைக்கி கேஸ் நடக்கும். அதனால் வந்து கிருஷ்ண வந்து ஸ்கூலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லிகிட்டு இருப்பாங்க. கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அப்புறம் மனோஜுங்க வந்துடுவாரா, கல்யாணி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கல்யாணியும் கரெக்டாக வந்துடுவாங்க. இப்போ ஜட்ஜி வந்து குழந்தைங்களெல்லாம் எதுக்குமா கூட்டிகிட்டு வரீங்க கோர்ட்டுக்கு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நானும் என் பையனும் மனோஜு கூட சேர்ந்து வாழ ஆசைப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க. இதோட நெக்கான எபிசோட் முடியுது.